ஹாய் படிஸ், இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் தமிழ்நாட்டினுடைய தலைநகரம் என அழைக்கக்கூடிய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அமைந்துள்ள ஒரு டைல்ஸ் கம்பெனியில் லோடுமேனாக வேலை பார்க்கக்கூடிய ஒருவருக்கு நடந்த அதிபயங்கர அமானுஷ நிகழ்வை தாங்க முழுமையாக பார்க்க போயிடும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானுஷமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்துருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் அப்சர். வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய சென்னையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு டைல்ஸ் கம்பெனியில் கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இன்றைய நிகழ்வு. இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணியது சதீஷ் அப்படிங்கிறவர் தாங்க. இது இவருக்கு நடந்துச்சான்னு பார்த்தீங்கன்னா இல்லைங்க, இவருடைய அண்ணனுக்கு நடந்ததாங்க இந்த சம்பவம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2015 காலகட்டத்தில் இந்த மின்னஞ்சலை அனுப்பிய சதீஷ் இருக்கார் இல்லையா, இவருடைய பெரியமா பையனுடைய பேர் தாங்க ராஜ்குமார். அவருடைய குடும்பத்தை பற்றி சொல்லணும்னா அவருடைய மனைவி 5 வயசு ஒரு பையன் இருந்திருக்காங்க. இவர்களுடைய அப்பா அம்மாவுமே அவங்களுடைய வீட்டில் கூட தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த சமயத்தில் இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்குமார் தனியார் கம்பெனியில் தாங்க வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த கம்பெனியை பற்றி சொல்லணும்னா 100 நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி தாங்க. வாகனங்களுக்கு உபயோகப்படுத்தக்கூடிய ஆயில் செல்களை தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தாங்க அந்த கம்பெனி. அந்த கம்பெனியில் ஏ செக்ஷன் பி செக்ஷன் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்ட்டில் தாங்க இந்த ராஜ்குமார் அப்படின்றவருமே வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. இவருடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா வெளியூரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு பூராமே இந்த கம்பெனியில் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஆயில் செல்கள் இருக்கு இல்லையா, அதை பூரா வாகனங்களில் பாக்ஸ் மூலியமாக ஏற்றுவது இறக்குவது அந்த மாதிரி ஒரு வேலை தாங்க ஈடுபட்டு இருந்திருக்காரு. அதே மாதிரி ஒரு நாள் தோராயமாக சனிக்கிழமை இரவு ஒரு 6:30 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் ஒரு 30 பாக்ஸ் வெளியே ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்றக்காக அர்ஜென்ட் ஒர்க்கை எல்லாருமே பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் பொழுது ராஜ்மோகனை அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் கூப்பிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஒரு 30 பாக்ஸை நம்ம வண்டியில் ஏற்றணும்ப்பா, வண்டி கொஞ்ச நேரத்தில் வந்துடும், அதனால எல்லா பாக்ஸையும் ரெடி பண்ணி வைங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ஆயில் செல்களை ரெடி பண்ணுறதுக்காக முதல்ல எல்லாமே க்ளீன் பண்ணிடுவாங்கங்க. அப்படி க்ளீன் பண்ணிட்டு ஒரு வாட்டரமாக இருக்குங்க, கெமிக்கல் வாட்டரு. அதாவது அந்த ஆயில் செல்கள் துருப்பிடிக்கக்கூடாது அப்படின்றக்காக அந்த வாட்டரில் உள்ள முக்கி அதுக்கு பிறகு தாங்க வெளியே எடுப்பாங்க. அப்படி வெளியே எடுத்த பிறகு ஆயில் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வாட்டரில் உள்ளே நுழைப்பாங்க. அதன் பிறகு அந்த ஆயில் செல்களை பூரா மறுபடியும் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி ஒரு கவர் மூலியமாக போட்டு அதை ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு டேப் அடிப்பாங்க. அதுக்கு பிறகு தாங்க வெளியே இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு இந்த பாக்ஸ் அனுப்புவதும் வழக்கம். அதே மாதிரி தான் அன்றைய இரவே தோராயமாக 6:30 மணி அளவில் ஒரு 30 பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அந்த சமயத்தில் ரெடியான அந்த பாக்ஸில் பூரா வெளியே கொண்டு போயிடலாம் அப்படின்றக்காக வண்டி வருமா அப்படின்ற மாதிரி காத்துட்டு இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் அந்த 30 பாக்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு பாக்ஸ் மொத்தம் 31 பாக்ஸ் இருந்திருக்குது. உடனே சந்தேகப்பட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் கூப்பிட்டு விஷயத்தை கேட்டிருக்காரு. என்னாச்சு சார், இங்கே 31 பாக்ஸ் இருக்குது, 30 பாக்ஸ் தானே ஏற்ற சொன்னீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே அந்த மேனேஜர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் ஒரு பாக்ஸை மட்டும் விட்டுரு, 30 பாக்ஸை மட்டும் நீ ஏற்றி போய் அனுப்பிச்சி விட்டுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துலேயே அங்கே இருக்கக்கூடிய கம்பெனி ஸ்டாஃப் இருக்காங்க இல்லையா, அங்கனுக்குள்ளேயே வண்டி வந்துடுது. அப்படி வண்டி வந்த பிறகு அந்த 30 பாக்ஸையுமே ஏற்றி விட்டு அந்த வண்டியை அனுப்பிச்சி வச்சுறாங்கங்க. அதன் பிறகு இவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் தோராயமாக ஒரு 11 மணி இருந்திருக்கும். அன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தான் விடுவாங்க. கொஞ்சம் அர்ஜென்ட் ஒர்க் இருக்குது அப்படின்ட்டா மட்டும்தான் அந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை வைப்பது வழக்கங்க. அதே சமயத்தில் இவர் காய்கறி எல்லாமே வாங்கி கொடுத்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா கறியெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்றக்காக கட்டியில் படுத்திருக்காரு. அந்த சமயத்தில் இவருக்கு ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணி பார்த்தா இவரோட எதிர்ப்புறத்தில் பேசக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜர் தாங்க. கண்ட மணிக்கு திட்டுறாரு, நீ உடனே கம்பெனிக்கு கிளம்பி வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே என்னாச்சு, ஏன் இப்படி பதறிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவருடைய வீடு இருக்கக்கூடிய இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தள்ளி தாங்க அந்த கம்பெனி அமைஞ்சிருக்குது. அந்த கம்பெனிக்கு நேரடியாக போயிடுறாரு. அப்படியே அந்த கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சது மட்டும் தாங்க அங்கே இருக்கக்கூடிய மேனேஜர் வாய்க்கு வந்தபடி கண்ட மணிக்கு பேசுகிறாரு. கல்யாணம் பண்ணிட்டு பொண்டாட்டி பிள்ளையோட வீட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சேன்னு நீ வீட்டிலே இருக்க வேண்டியதானே, எதுக்கு தேவையில்லாமல் வேலைக்கு வந்துக்கிட்டு மனசை குழப்பிக்கிட்டு இருக்கிற, உன்னோட யாகம் எல்லாமே உன்னோட வீட்டை பற்றி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி திட்டுறாருங்க. எதுக்கு இந்த ஆள் இப்படி திட்டுறாரு ஒன்றுமே புரியல அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. எதுக்கு சம்மந்தமாக என்னை பேசிகிட்டு இருக்கீங்க, என்னோட குடும்பத்தை எழுதிட்டு இருக்கீங்க, எனக்கு கெட்ட கோபம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு தாங்க நடந்த விஷயத்த அந்த மேனேஜர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 31 பெட்டி இருக்குது, இதில் 30 பாக்ஸ் மட்டும் தான் அவர் ஏற்றினார் அப்படின்ற மாதிரி சொன்னோம். அந்த 31 பெட்டியில் ஒரு பெட்டி மட்டும் மிஸ்மேட்ச் ஆன ஒரு பெட்டி அப்படின்ற மாதிரி கேள்விப்படுறாருங்க.
மிஸ்மேட்ச்னா வேறு ஒன்றும் கிடையாதுங்க, அது வந்து டேமேஜான பீஸு. அந்த பெட்டி வந்து நான் தனியாக தானே எடுத்து வச்சிருந்தேன், அதையும் சேர்த்து நீ ஏற்றி விட்டுட்டு நல்ல பாக்ஸை வந்து விட்டுட்டியாடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதனால என்ன, நான் என்ன பண்ணேன், நீங்கள் தானே அந்த 31 பாக்ஸில் ஒரு பாக்ஸை மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஏற்ற சொன்னீங்க, அதுக்கு நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. உண்மையிலே இவர் மேலே எந்த ஒரு தப்பும் கிடையாதுங்க. அந்த 31 பெட்டியில் வந்து ஒரு பெட்டி வந்து டேமேஜ் ஆனது அப்படின்றது மேனேஜருக்கு ஏற்கனவே தெரியும். தெரிஞ்சிருந்துமே அந்த பெட்டி வந்து கொஞ்சம் தூரம் தள்ளி வைக்காமல் இல்லை வேறு ரூமில் வச்சுருந்துருக்கான், அதே ரூமில் ஒன்றா சேர்த்து வச்சுருந்துருக்காருங்க. அந்த பெட்டியில் எப்பயும் போலயே டேப்லாம் அடிச்சு வச்சுருந்துருக்காங்க, ஆனால் ஸ்டிக்கர் மட்டும் ஒட்டாமல் விட்டு வந்துருக்காங்க. இதனால நான் எப்படி காரணமாக முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கோவப்பட்டு பேசிட்டு இருக்காரு. வேலைக்கு வந்தானே நீ தாண்டா அதை கவனிக்கணும், நீ தானே அந்த பெட்டியை பூரா ஏற்றுனது, அது நல்ல பெட்டியா இல்லை கெட்ட பெட்டியா அப்படின்றத வந்து நீ தான் நோட் பண்ணியிருக்கணும், எல்லாத்தையுமே பண்ணிட்டு என்கிட்ட வந்து சண்டைக்கு வரையா அப்படின்ற மாதிரி வந்து அந்த மேனேஜர் இவர்கிட்ட மறுபடியும் கோவத்தோடு பேச ஆரம்பிக்கிறாரு. ஒரு கட்டத்தில் வெறுப்பான இந்த ராஜ்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர்கிட்ட கையை வாங்கி அடிக்கவே போயிட்டாருங்க. அதுக்கு பிறகு இந்த மேனேஜர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கம்பெனியோட முதலாளி இருப்பார் இல்லையா, அவர் வந்து இந்த கம்பெனிக்கு வருவது வழக்கமே கிடையாதுங்க. அவருக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாப் கிட்ட தாங்க போகிறாரு. இவன் வந்து என்கிட்ட அடிக்கவே வந்துட்டான், தப்பு பண்ணது எல்லாமே இவன் தான், ஆனால் என்னை வந்து அடிக்க வந்துட்டான், இவனை முதல்ல வேலையை விட்டு தூக்குங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே ராஜ்குமார் வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. நான் என்ன தப்பு பண்ணேன், என்ன எதுக்கு வேலையை விட்டு தூக்கணும், அவர் தான் என்கிட்ட வந்து வீண் வம்பாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு, தப்பு பண்ணது பூரா அவர் தான், என் மேலே எந்த தப்பும் கிடையாது அப்படின்ற மாதிரி இவருடைய நியாயத்தை வந்து சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கம்பெனியில் ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் மாடாக உழைச்சிருக்கிறேன், என்னை அசால்ட்டை வெளியே போக சொன்னீங்கன்னா நான் எப்படி வெளியே போக முடியும் அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வேலையை விட்டு போக சொல்கிறாங்க இல்லையா, அதுலேருந்து ஒரு 3 மாதங்களுக்கு பிறகு வந்து தீபாவளி வர காத்திருக்குது, போனஸும் கொடுக்காம என்னை வந்து வெளியே போக சொல்கிறது வந்து நியாயமே கிடையாது அப்படின்ற மாதிரி தாங்க சண்டை போட்டுட்ருக்காரு. அந்த சமயத்தில் அந்த மேனேஜருக்கு மேலே இருக்கக்கூடிய நபர் ஆஃபீஸர் இருக்கார் இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ வந்து மேனேஜர்கிட்ட வந்து எப்போ நீ சண்டைக்கு போனியோ அதனால் வந்து உன்னை வேலையை விட்டு தூக்குறதை நானும் முடிவு பண்ணிட்டேன், வேறு வழியே கிடையாது, நீ வந்து வேலையை விட்டு நின்றுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. ஒரு கட்டத்தில் இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி எனக்கு பிரயோஜனம் கிடையாது, நான் வேலையை விட்டு நின்றுக்கிறேன்டா, நீங்கள் என்னத்த சொல்கிறது அப்படின்ற மாதிரி கோச்சுக்கிட்டு இந்த கம்பெனியை விட்டு நின்றுட்டு இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டாருங்க. அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்த பிறகு அவங்களுடைய மனைவி மட்டும் அவங்களுடைய குடும்பத்தினர்கிட்ட வந்து விஷயத்தை சொல்கிறாங்க. அவங்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் நீ வந்து வேலைக்கு போகிறதுக்கு போகாமல் இருக்கலாம்டா, நீ பேசாமல் வந்து வேறு ஏதாவது ஒரு வேலை தேடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 2 வார காலகட்டத்திற்கு பிறகு இந்த ராஜ்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா நிறைய தெரிஞ்ச இடத்துல வந்து வேலை கேட்க ட்ரை பண்ணுறாருங்க. ஆனால் இவர் எவ்வளவோ வேலை தேடியுமே வந்து வேலை கிடைக்கவில்லை. அந்த சமயத்தில் இவருடைய உற்ற நண்பர் ஒருவர் வந்து தெரிஞ்ச இடத்துல வந்து வேலை இருக்குடா, நீ போறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. அது எங்கே இருக்குது அப்படின்ட்டு கேட்ட பிறகு வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஒரு டைல்ஸ் கம்பெனி தாங்க. அந்த டைல்ஸ் கம்பெனியோட ஓனர் வந்து தமிழ்காரர் தாங்க. ஆனால் அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு 3 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அந்த 3 நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வட மாநிலத்தை சேர்ந்த நபர்கள் தாங்க. அதில் ஒருவருடைய பேர் தாங்க சவுக்கத் அலி. அந்த சமயத்தில் அந்த கம்பெனியில் வந்து லோடு மேன் தாண்டா தேவைப்படுறாங்க, அதனால் நீ வந்து ஜாயின் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து, நீ வந்து லோடு மேனாக ஜாயின் பண்ணுற அப்படின்னா வந்து ஒரு சங்கம் இருக்குதுடா இவங்களுக்குண்டு, அந்த சங்கத்தில் சேர்ந்துட்டு அப்படின்னா நீ வந்து குறிப்பிட்ட தொகையை வந்து அவங்ககிட்ட நீ முன்னாடியே கொடுத்துடணும். கொடுத்துட்டு அப்படின்னா இங்கே எப்போல்லாம் வந்து கல் தூக்குற வேலை வருதோ அந்த சமயத்தில் உணவே கூப்பிடுவாங்க, வருமானமும் அதிகமாக வரும். ஆனால் வந்து சங்கத்தில் நீ வந்து சேராமல் நீ வந்து போயிட்டு இருந்தேன்னு வைவேன், உனக்கு வந்து ஒரு நாள் 200 ரூபா சம்பளம் அல்லது 250 ரூபா சம்பளம், இதுக்கு மேலே தாண்டாதரா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதுக்கு ஒரு காரணம் இருக்குங்க. அது என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய இந்த கல்லெல்லாம் இறக்குறதுக்காக வேலைக்கு ஆட்கள் வருவாங்க இல்லையா, லோடுமேன், அவங்க வந்து அந்த சங்கத்தில் சேரலை அப்படின்னா வந்து ஆத்திர அவசரத்துக்கு வந்து கூப்பிட்றதுக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களே வந்து யூஸ் பண்ணிக்குவாங்கங்க. அந்த மாதிரி வரும்பொழுது 5-6 பேராக வராங்க அப்படின்னா வந்து மொத்தமாக தாங்க சம்பளம் பேசுவார் அந்த கான்ட்ராக்டரு. அந்த சமயத்தில் இந்த 5-6 பேராக இருக்காங்க அப்படின்றனால அந்த சம்பளத்தை வந்து ஷேர் பண்ணி பிரித்து கொடுப்பாங்க. அப்படி பிரித்து கொடுக்கும்பொழுது ஒரு ஆளுக்கு 200 ரூபா 250 ரூபா தாங்க பிரியும். அதனால அவங்களுக்கு வந்து லாபமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய நபர்கள் புறமே இந்த மாதிரி வேலையை வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து பொழுதுபோக்குக்காக தாங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சங்கத்தில் வந்து ஜாயின் பண்ணி வேலைக்கு போகிறவங்க வந்து இதுதாங்க அவங்களுடைய வேலையாகவே நம்பி இந்த வேலையில் வந்து ஈடுபட்டு இருக்காங்க. அதனால தாங்க இவருடைய உற்ற நண்பர் வந்து இந்த ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு. நீ எப்படியாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நீ சங்கத்திலேயே சேர்ந்துடுறா, இந்த கம்பெனி மட்டும் இல்லாமல் ஒரு சில கம்பெனிகள் இருக்குது, அங்கேயுமே வந்து லோடு தூக்குறதுக்காக வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு பிறகு இந்த ராஜ்குமார் வந்து அவங்களுடைய அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை ரெடி பண்ணி அந்த சங்கத்திலே போய் கட்டிடுறாருங்க. அப்படி இந்த டைல்ஸ் கம்பெனியில் வந்து லோடு மேனாக வேலைக்கு சேர்ந்து கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய 3 வட மாநில நபர்களில் வந்து ஒரு நபருடைய பேர் வந்து சவுக்கத் அலின்ட்டு. அவர் வந்து நல்லா தமிழ் பேச தெரிந்த ஒரு நபர் தாங்க. இவர் வந்து வேலைக்கு ஜாயின் பண்ணி கிட்டத்தட்ட 1 வார காலகட்டத்திலேயே இந்த ராஜ்குமாருக்கும் அந்த சவுக்கத் அலி இருக்கார் இல்லையா, இருவருமே வந்து உற்ற நண்பர்களாக மாற ஆரம்பிச்சிருக்காங்க.
அதே மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனைனாலுமே வந்து இவர் ஹெல்ப் பண்ணுறது, இவருக்கு ஒரு பிரச்சனைனாலுமே அவர் ஹெல்ப் பண்ணுறது, அந்த மாதிரி தான் செயலில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. இந்த ராஜ்குமாரோட அந்த சவுகத் அலி அப்படின்றவருக்கு வந்து வயசு வந்து ஒரு 3 வயசு வந்து கம்மியாக இருந்திருக்கும். இருந்தாலுமே வந்து அண்ணன் தம்பி அப்படின்றத பழகாமல் நண்பர்கள் மாதிரியே பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த சமயத்தில் தாங்க ஒரு நாள் தோராயமாக ஒரு வேலையை முடிச்சுட்டு இந்த ராஜ்குமார் இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டார். அப்படி கிளம்பி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து யாருமே எதிர்பார்க்காத அளவில் வந்து சென்னையில் பயங்கரமாக மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்குது. அந்த மழை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரொம்ப அடித்து ஊற்ற ஆரம்பிச்சிருக்குங்க, இடியோடு பெஞ்சிருக்குது. அந்த சமயத்தில் வந்து வீட்டை விட்டு யாருமே வெளியே வராமல் வந்து வீட்டுக்குள்ளே தாங்க இருந்திருக்காங்க. அந்த இடி இடித்ததுனால நிறைய இடத்துல வந்து கரண்ட் பாஸ் ஆகி வந்து டிவியே வெடிச்சிருக்குது. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தாங்க ஒவ்வொரு சிலர் வீட்டில் வந்து மரங்கள்லாம் கீழே விழுந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் கரண்டே போயிருக்குது அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்குது. அதுக்கு பிறகு இந்த ராஜ்குமாருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னென்னு அட்டன் பண்ணி கேட்கும் பொழுது, அங்கே லோடு சங்கத்தில் வந்து வேலைக்கு கூப்பிட்டுருக்காங்கடா, அந்த டைல்ஸ் கம்பெனிக்கு தான் நம்ம போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இந்த ராஜ்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த டைல்ஸ் கம்பெனிக்கே நெருங்கி போயிறாரு. அப்படி போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய ஒரு வண்டியில் வந்து இந்த டைல்ஸ் கல்லில் பூரா வந்து ஏற்றிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி ஏற்றிக்கிட்டே இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய இந்த சவுகத் அலி அப்படின்ற அந்த பையன் இருக்கான் இல்லையா, வட மாநிலத்தை சேர்ந்த நபர், அந்த நபர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா முறையாக வந்து அந்த டைல்ஸ் கம்பெனிக்குள்ளே இருக்கக்கூடிய மோட்டர் சுவிட்சை வந்து ஆன் பண்ண போயிருக்காருங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த சவுகத் அலிக்கு வந்து தனியாக ரூம்லாம் கிடையாதுங்க. இந்த டைல்ஸ் கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு ரூமில் தான் அவர் தங்கிட்டு இருந்திருக்காரு. அவர் வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு நபர் தாங்க. அதனால தான் இங்கேயே தங்கிட்டு இருக்கோம் அப்படின்றக்காக வந்து குளிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்றக்காக மோட்டர் சுவிட்சை ஆன் பண்ணுறதுக்காக பக்கத்தில் போடாருங்க. அப்படி ஆன் பண்ண போனால் அடுத்த செகண்ட் தாங்க இவங்க எல்லாருக்குமே டமால்னு சத்தம் கேட்குது. என்னடா அது பயங்கரமாக சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, எல்லாருமே திரும்பி பார்த்துருக்காங்க. திரும்பி பார்த்தா அனைவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சவுகத் அலி இருக்கார் இல்லையா, கரண்ட் பாஸ் ஆகி தூக்கி எறிஞ்சு ஒரு இடத்துல வந்து உளுந்து கிடக்குறாருங்க. உடனே எல்லா நபர்களும் பக்கத்தில் நெருங்கி போய் பார்க்குறாருங்க. அவர் துடின்னு துடிச்சிட்டு இருந்திருக்காருங்க. அடுத்த நிமிஷமே இந்த சவுகத் அலின்ற பையனை தூக்கிக்கிட்டு நம்ம மருத்துவமனைக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து ஆளாளுக்கு கையை பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிச்சிட்டு இருக்கும் பொழுதே இந்த சவுகத் அலின்ற பையன் இருக்கான் இல்லையா, இந்த பையன் வந்து ராஜ்குமார் வந்து நல்லா உத்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி உத்து பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அவரோட உயிர் அதே இடத்துலயே போயிடுச்சுங்க. அதன் பிறகு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா ஓன்னு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்னதான் இருந்தாலுமே இந்த பையன் வந்து நல்லா தமிழ் பேசக்கூடிய நபராக இருந்தாலுமே வந்துட்டு நல்லா பேசிட்டு இருந்திருக்காருங்க. எல்லாட்டையுமே நல்லா அட்டாச் ஆகி பழகிருக்காரு. அதே மாதிரி இந்த ராஜ்குமார் கிட்ட ரொம்ப நெருங்கி பழகிருந்திருக்கான். அதனால தான் அவர் இறந்து போன துக்கம் தாங்க முடியாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஓன்னு அழுதுருக்காங்க. அதன் பிறகு வந்து அந்த கம்பெனியோட முதலாளி இருக்கார் இல்லையா, அவருமே நேரடியாக கார் எடுத்துகிட்டு வந்துட்டார். அப்படி வந்த பிறகு இந்த பையனை வந்து இறுதி சடங்கு பண்ணுறதுக்காக இவங்க எதுவும் பண்ண முடியாது. அந்த பையனோட சொந்த ஊருக்கு தான் அனுப்பணும். அவங்க கம்பெனியில் வேலை பார்க்கக்கூடிய 2 நண்பர்களுமே வந்து இந்த பையனோட ஊரை சேர்ந்த நபர்கள் தாங்க. அவங்கக்கிட்டே அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாமே வாங்கிக்கிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி இந்த சவுகத் அலி அப்படின்ற அந்த பையனை வந்து ஆம்புலன்ஸில் ஏற்றி போட்டு இந்த 2 நபர்களுக்குமே வண்டியில் ஏற்றி விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து கொடுக்குறானுங்க. அப்படி கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய சொந்த ஊருக்கே போயிருங்கப்பா அப்படின்ற மாதிரி வந்து வழி அனுப்பிச்சு வைக்கிறாரு. இதில் மருத்துவ ரீதியாகவோ சட்ட சிக்கலாகவோ ஒரு பிரச்சனை இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த பிரச்சனை எல்லாமே வந்துட்டு இந்த டைல்ஸ் கம்பெனியோட முதலாளியே பார்த்துக்கிட்டாரு. என்ன காரணம், இவர் வந்து வசதியாக இருக்கக்கூடிய நபர் தாங்க. இவருக்கு ஏகப்பட்ட பிரான்ச்சுகள் இந்த சென்னையில் இருந்துருக்குது. அதனால தாங்க எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் அந்த பையனுடைய சடலத்தை வந்து அவங்களுடைய ஊருக்கே வந்து அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 1 வார காலகட்டமாக வந்து இந்த ராஜ்குமாருக்கு வந்து தூக்கமே வரல. நம்மக்கிட்ட நல்லா பேசிட்டு இருந்த பையன் வந்து வயசு கம்மியான பையன் தானே, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டாக பழகணுமே, திடீர்னு நமக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இவர் வேலைக்கு போகிறதுக்கு முதல் நாள் வந்து பயங்கரமாக இடி இடிச்சு மழை பெஞ்சிச்சு இல்லையா, அதனால ஏகப்பட்ட இடத்துல வந்து கரண்ட் பாஸ் ஆகி எர்த்தாகி சுவிட்ச் போர்டுக்குள்ளே போய் அட்டாச் ஆகிருக்குங்க. அந்த சமயத்தில் தாங்க அந்த சவுகத் அலி அப்படின்ற பையன் வந்து முறையாக அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய அந்த மோட்டரை போடலாம் அப்படின்றதுக்காக பக்கத்தில் போய் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அடுத்த செகண்டே தாங்க அவர் அடிச்சு தூக்கி எரிஞ்சிருக்கிறாரு. அதனால தான் அவர் உயிரே போயிருக்குது. இந்த சம்பவம் நடத்தி கிட்டத்தட்ட 1 மாத காலகட்டம் கடந்திருக்கும். அந்த சமயத்தில் அந்த ராஜ்குமார் மட்டும் அங்கே வேலை ஆகக்கூடிய இந்த லோடுமேன் சங்கத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த நபர்கள் எல்லாருமே வந்து இயல்பான முறைக்கு மாற ஆரம்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு எப்பயும் போல அந்த கம்பெனியில் வந்து கல் ஏற்றுறது இறக்குறது அந்த மாதிரி வேலையில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. ஒரு நாள் தோராயமாக இவருடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கே வந்துட்டாருங்க இந்த ராஜ்குமார். அந்த சமயத்தில் இரவு ஒரு 11 மணிக்கு ஒரு மறுபடியும் ஃபோன் கால் வருது. அட்டன் பண்ணது பிறகு வந்து என்னாச்சு ஏன் அப்படின்ற மாதிரி கேட்குறாருங்க. அந்த சமயத்தில் அந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒரு 12 மணிக்கு வந்து வண்டி வருதாம்டா, அதனால் லோடு இருக்குது, நீ வந்து கம்பெனிக்கே வந்துரு, ஒரு 3 மணி வரை நம்ம வந்து வண்டியிலேருந்து கல்லை ஏற்றணும், நல்ல வருமானம் பார்க்கலாம், நீ வந்து கிளம்பி வரியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அந்த ராஜ்குமாரோடைய மனைவி வந்து எவ்வளவோ தடுத்துருக்காங்க, இந்நேரத்தில் நீ வந்து போகவே வேணாம், பேசாமல் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இவர் இந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து வேலை நிறையா இருக்குது அப்படின்றப்ப போனால் மட்டும்தாங்க இவருக்கு வந்து வருமானம் நல்லா வரும். அதன் பிறகு வந்து மறுநாளோ அல்ல அடுத்த நாளோ 2 நாட்கள் வந்து வேலையே வராமல் இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் நான் போய் ஆகணுமா, நான் போனேன்னா மட்டும்தான் எனக்கு வந்து வருமானம் வரும், நம்மளோட குடும்பத்தை நம்மளை பார்த்து ஆகணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ராஜ்குமார் என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய வீட்டில் அவங்களுடைய மனைவிக்கிட்டேயும் அவங்களுடைய அப்பா அம்மா கிட்டேயும் சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கே போகிறாருங்க.
அப்படி இந்த கம்பெனிக்கு போன பிறகு தாங்க இவருடைய வாழ்க்கையில் அமானுஷ காற்றை வீச ஆரம்பிச்சிச்சு. அப்படி என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, தோராயமாக இரவு 11 மணின்ட்டு. அப்படி இங்கே 11 மணிக்கு போன பிறகு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ணுறாங்கங்க. வண்டி வந்த மாதிரியே இல்லை. உடனே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டி வரட்டும், அதுவரை வந்து நம்ம தூக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தார்பாயை வச்சு படுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த 2 நண்பர்கள் இருந்திருக்காங்க. அது போக இந்த லோடுமேன் சங்கத்திலேருந்து ஒரு 3 நண்பர்கள் இருக்காங்க, இந்த ராஜ்குமாரையும் சேர்த்து. அந்த சமயத்தில் அந்த ராஜ்குமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா, டக்குன்னு எந்திரிக்கிறாருங்க. யூரின் பாஸ் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் வந்து பார்த்துருக்காரு. இந்த பாத்ரூம் வந்து இருட்டா கருகுமுன்றது இருக்குது. ஒருவேளை லைட் ஆஃப் பண்ணி வச்சிருக்காங்க போல, நம்ம வந்து பாத்ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பக்கத்தில் போயிருக்காரு. ஏற்கனவே ஒரு தடவை கூட அந்த கம்பெனியில் வந்து அந்த பாத்ரூம் வந்து யூஸ் பண்ணதே கிடையாது. நள்ளிரவு நேரம் ஆயிடுச்சே, நம்ம வந்து போய் ஆகணுமே அப்படின்றக்காக தாங்க அந்த பாத்ரூம் கிட்ட போறாரு. அப்படியே அந்த பாத்ரூம் கிட்டே நெருங்கி போயிட்டாரு. அப்படி போன பிறகு பார்க்குறாருங்க, சுவிட்ச் எங்கே இருக்குன்னே தெரில. என்னடா இதுக்கான சுவிட்ச் வந்து எங்கே இருக்குது, லைட்டு போடணுமே, போடாமல் எப்படி இருட்டுக்குள்ளே இருக்கிறது அப்படின்ற மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு தேடுறாருங்க. அப்படி தேடியுமே அந்த சுவிட்ச் எங்கே இருக்குன்றது இவருக்கு தெரியவே இல்லை. அதுக்கு பிறகு வந்து ஒரு வழியாக வந்து நம்ம பாத்ரூம் தானே போகிறோம், அதனால் போயிட்டு வந்துடலாம் அப்படின்றக்காக அங்கே இருக்கக்கூடிய பாத்ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளே போயிடறாரு. அப்படி உள்ளே நுழைஞ்சு அடுத்த செகண்டே வந்து ஆணு கத்துறாருங்க. இவர் போடக்கூடிய சத்தத்தை கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட வந்து இந்த பாத்ரூம் கிட்டே நெறி வராங்க. தட்டு மாதிரி பாத்ரூம் வந்து கீழே இருந்து இப்படி உழுகுறாருங்க. என்னாச்சரா, ஏன்டா அப்படி கத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்டோன்னே வந்து பாத்ரூம் தாங்க கை காட்டுறாரு. அங்கே இருக்கக்கூடிய இந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் சரி, அந்த வட மாநிலத்தை சேர்ந்த நபர்களும் சரி, அந்த பாத்ரூம் வந்து உத்து பார்த்துருக்காங்க. அங்கே வந்து எதுவுமே தெரிலங்க இவங்க யாருக்குமே. என்னடா ஆச்சா, இங்கே எதுவுமே தெரில, நீங்கள் என்னடா உளறிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. டேய், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா இந்த பாத்ரூமில் வந்து ஒரு விஷயத்தை நான் நோட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பாத்ரூமை மூடிட்டு வந்து உள்ளுக்குள்ளே நின்றார் இல்லையா, அந்த சமயத்தில் அங்கனுக்குள்ளே வந்து இவர் கைக்கு வந்து ஏதோ ஒரு பொருள் வந்து தட்டுப்பட்டுருக்குங்க. உடனே அந்த பொருளை வந்து தடவி பார்த்துருக்காரு. தலைமுடி மாதிரி தெரிஞ்சிருக்குது. இதை பார்த்துட்டு மிரண்டு போய், என்னடா அது ஒரு மாதிரியே தட்டுப்படுது, ஏற்கனவே உள்ள எதுவும் ஆள் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு இவர் கையில் இருக்கக்கூடிய மொபைல் டார்ச் எடுத்து ஆன் பண்ணுறாருங்க. ஆன் பண்ண அடுத்த நிமிஷமே இவருக்கு ஈரக்குலையும் நடுங்கி போயிடுச்சு. கீழே வந்து அந்த பாத்ரூமில் வந்து ஒரு நபர் வந்து உட்காந்துருக்காருங்க. அந்த நபர் வேறு யாரும் கிடையாது, இறந்து போனார் இல்லையா ஒரு மாத காலகட்டத்திற்கு முன்னாடி, அந்த சவுக்கத்திலிண்டு அதே அந்த பையன் தாங்க உட்காந்துருக்கான். இதை பார்த்துட்டாங்க மிரண்டு போய் கீழே வந்து விழுந்திருக்காரு. இவர் எவ்வளோ சொல்லியுமே அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் வந்து நம்பவே கிடையாது. தேவையெல்லாம் முளையிட்டு இருக்காத, இந்நேரத்தில் வந்து லைட் சுவிட்சை போடாமல் எதுக்கு பாத்ரூம் வந்துட்டு இருக்க, பக்கத்தில் தானே சுவிட்ச் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய இடத்த வந்து செவரை வந்து கை காட்டுறாங்க. ஆமாடா, அங்கே தான் சுவிட்ச் இருக்குது, நான் கவனிக்கவே இல்லை, தேடி தேடி பார்த்தா எங்கே இருக்குன்னு தெரியல, ஆனால் நான் வந்து சொல்கிறது வந்து உண்மைதான், இதுக்குள்ளே வந்து அந்த பையன் வந்து உட்காந்துருந்தாண்டா, தத்துருவமாக என்னோட கண்களால் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு இவரை சமாதானப்படுத்திட்டு, இங்கே ஒன்றுமே கிடையாதா, நீ எதுக்கடா பயப்படுற அப்படின்ற மாதிரி இவங்க இருக்கக்கூடிய இடத்துக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அந்த டைல்ஸ் கம்பெனியோட முகப்பு இருக்கு இல்லையா, அந்த வாசல்கிட்டே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்தில், அதாவது தோராயமாக 1 மணிக்கு தாங்க இங்கே முன்னாடி வந்து வண்டி நிற்கிது. அதன் பிறகு வந்து கல்கல்ல புறமே ஏற்றிட்டு வந்து கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அந்த சமயத்தில் இந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய டெலிஃபோன் இருக்கும் இல்லையா, அதுலேருந்து கால் வருது. நீங்கள் யாரும் போயிடுவோன்னா மறுபடியும் ஒரு வண்டி வருது, அந்த வண்டியில் வந்து கற்களை வந்து ஏற்றணும், அதுக்காக நீங்கள் எல்லாருமே வெயிட் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ரோட்மேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்துட்டு நினைக்கிறாங்க, சரி இன்னொரு வண்டி வந்துருச்சுன்னா அதை ஏற்றி விட்டு நம்ம கிளம்பிடலாம்டா, நாளைக்கு வந்து எப்படி நம்ம வந்து ரெஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் வந்து நம்ம கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி முடிவு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் வந்து தொடர்ந்து வெயிட் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் இந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பூரா உட்காந்துருக்கக்கூடிய இடத்துல இருந்து ராஜ்குமார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மறுபடியும் அந்த பாத்ரூம் வந்து உத்து பார்த்துருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும்பொழுது இவருக்கு பேரெதிர்ச்சி. என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவர் பாத்ரூம் கிட்ட வந்து யாரோ ஒரு நபர் வந்து இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் இல்லையா, இவங்க யாருமே நம்பலை. ஆனால் இவருடைய கண்களுக்கு மறுபடியும் தத்ரூபமாக இங்கே நிற்கக்கூடிய நபர் வந்து தெரிகிறாருங்க. அந்த சவுக்கத்தலின்ற பையன் வந்து இருட்டுக்குள்ளே இருந்து நிற்கிறது அவரா இல்லையா அப்படின்ற மாதிரி தெரியலங்க. ஆனால் யாரோ ஒரு நபர் வந்து கரு நிற்கிற மாதிரி தெரியுது. இதை நம்ம சொன்னாலும் நம்ப மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி மறுபடியும் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்பரை எழுப்பி, அங்கே பாடுறாங்க வந்து நிற்கிறாண்டா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவர் பார்க்குறாருங்க, அவருடைய கண்களுக்கு வந்து எதுவுமே தெரியல, தட்டுப்படவே இல்லை. என்னடா உளறிட்டு இருக்க, நம்மளுடைய வேலையை முடிச்சு நம்ம கிளம்புவோம்டா, உனக்கு எதுவும் பைத்தியம் முடிச்சிச்சா, முதல்ல இறந்து போனவனை வந்து நினைக்கக்கூடாதுடா, மறந்துடுறா அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டிருக்காங்க. நம்ம எவ்வளோ சொல்லியுமே யாருமே கேட்கவே மாட்டாங்களே அப்படின்ற மாதிரி வந்து மன உளைச்சல் காலாகிட்டாருங்க. அதுக்கு பிறகு வந்து அவங்க நினச்ச மாதிரி கிட்டத்தட்ட கொஞ்ச நேரத்துலேயே வண்டி வந்துருச்சு. வண்டி வந்த பிறகு அந்த கிரானைட் கற்கள் பூரா ஏற்றி அனுப்பிச்சுட்டாங்கங்க. அப்படி அனுப்பிச்ச பிறகு இவர் மறுபடியும் இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்துட்டார். அப்படி ராஜ்குமார் வீட்டுக்கு வந்துட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாருங்க, போர்வை பற்றிட்டு. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு உங்களுடைய மனைவி தாங்க டக்குன்னு எந்திரிக்கிறாங்க. தூக்கத்துலேருந்து எந்திரிச்ச பிறகு காஃபி போட்டு கொடுக்கலாம் அப்படின்றக்காக உங்களுடைய கணவர்கிட்டே வராங்க. இவங்களுடைய கணவர் வந்து போர்வை பற்றிட்டு வந்து குளிர் ஆட்டுற மாதிரி தூங்கிட்டு இருந்திருக்காரு. ஏங்க என்னாச்சு, ஏன் இப்படி ஒரு மாதிரியா உடம்புலாம் சுடுது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அந்த சமயத்தில் இந்த ராஜ்குமாரோடைய கழுத்துக்கிட்ட வந்து தொட்டு பார்க்குறாங்க. காய்ச்சல் கொதிச்சிருக்கு. என்னாச்சியா, ஏன் இப்படி உடம்புலாம் கொதிச்சுட்டு இருக்குது, நடு சாமத்தில் வேலைக்கு போகாதுன்னு சொன்னால் கேட்குறியா அப்படின்ற மாதிரி சத்தம் போடுறாங்க.
அது ஒன்றும் இல்லாமல் நேற்று நான் ஒரு விஷயத்தை பார்த்து பயந்துட்டேமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னத்தை பார்த்து பயந்தா என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைம்மா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து சவுக்கத்திலி அப்படின்ற பையன் வந்து இறந்து போனான் இல்லையா, அந்த பையனோட ஆன்மா வந்து அந்த கம்பெனியில் தான் இருக்குது. நான் பாத்ரூம் போகிறக்காக வந்து அந்த பாத்ரூமோட கதவை திறந்துட்டு உள்ளுக்குள்ளே நுழைஞ்சேன். என்னோட கைக்கு வந்து ஏதோ தட்டுப்படமாக இருந்துச்சு, தலைமுடி மாதிரி இருந்துச்சு. உடனே செல் எடுத்து டார்ச் லைட் ஆன் பண்ணி பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தா மிரண்டு போயிட்டேம்மா. என்னோட கண்ணுக்கு முன்னாடி வந்து அந்த பையன் வந்து அப்படியே அப்பட்டமாக தத்ரூபமாக தெரிஞ்சாமா. இதை பார்த்துட்டு என்னால் வந்து நடுநடுங்கி போயிட்டேன். நான் யார்கிட்ட எவ்வளோ சொல்லியுமே வந்து யாருமே நம்பவே இல்லை. இனிமேல் அந்த கம்பெனிக்கு நான் போகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுகிறாருங்க. இதை பார்த்துட்டு நான் அவங்களுடைய மனைவிக்கு கொஞ்சம் கூட மனசே ஆறல. நைட் நேரத்தில் வந்து நான் போகக்கூடாதுன்னு எவ்வளவோ சொல்லி வந்து நீ கேட்கவே இல்லையா, ஏயா அப்படி போகிற, போனது மட்டும் இல்லாமல் அந்த செத்து போன பையனை பற்றி எதுக்கையா நீ நினைக்கிற அப்படின்ற மாதிரி வந்து திட்டுறாங்கங்க. அதன் பிறகு வந்து அன்றைய பொழுது புறமே இவருக்கு வந்து வேலையே வரலைங்க. அதனால் யாருமே ஃபோன் பண்ணவே இல்லை. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தோராயமாக ஒரு 10 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் இவங்களுடைய நண்பர்கள், இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கால் பண்ணியிருக்காங்க. அப்படி கால் பண்ணது பிறகு வந்து அட்டன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ராஜ்குமாரோட மனைவி தாங்க. இனிமேல் என்னுடைய கணவர் வந்து அந்த வேலைக்கு வரமாட்டார், அவரை வந்து கூப்பிட்ற வேலை வச்சுக்காதீங்க, அவருக்கு வந்து உடம்பு முடியல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இங்கே சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பூரா கோவமே வந்துருச்சு. அசால்ட்டாக வந்து சங்கத்தில் சேர்ந்துக்கிட்டு இவன் வந்து எப்படி வர முடியாதுன்னு சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி உங்களோட வீட்டுக்கே கிளம்பிட்டாங்க ஒரு 3 நண்பர்கள். அப்படி வீட்டுக்கு வந்த பிறகு அந்த லோடு மேன் பூரா என்ன பண்ணுறாங்கன்னா, எதுக்கு உங்களுடைய கணவரை வந்து வேலைக்கு விட மாட்டீங்க, அப்படி என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நீங்களே கண்ணால் பாருங்கள், அவருக்கு வந்து காய்ச்சல் அடிக்குது, உடம்பு முடியலை, இனிமேல் வரமாட்டேன்றாரு, இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவர் சொல்கிறாருன்னா உங்களுக்கு எங்கே போச்சு புத்தி, வேலைக்கு வந்து போனானா நல்லா வருமானம் வருன்றக்காக தானே அந்த வேலையில் வந்து ஜாயின் பண்ணி விட்டது. முதல்ல உடம்பு சரியாகிற வரையும் கிட்டத்தட்ட 1 வாரம் கூட டை எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் கூட வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அனுப்பிச்சி விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவரே வரேன்னு சொன்னாலுமே வந்து நான் அனுப்ப மாட்டேன், ஏன்னா நான் நைட்டு பார்த்த காட்சி அந்த மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுடைய மனைவி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கூடியிருக்கக்கூடிய அந்த நபர்கள் பொறுமை வந்து தூக்கி வாரி போட்டுச்சு. என்னாச்சு, நீங்கள் என்ன காட்சியை பார்த்தீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்பொழுது தாங்க அவங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. நள்ளிரவு நேரத்தில் வேலையை முடிச்சுட்டு இவருடைய வீட்டுக்கு வந்தார் இல்லையா, வீட்டுக்கு வந்த பிறகு மறுநாள் பூரா வந்து காய்ச்சலாக தான் இருந்திருக்காரு. அன்றைக்கி அவருக்கு வேலைக்கு எந்த காலமே வரல. அன்றைய இரவு தோராயமாக நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க, 1 மணி இருந்திருக்கும். அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவருக்கு வந்து காய்ச்சல் சரியாகவே இல்லையே, நம்ம வந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் அப்படின்றக்காக இவங்களுடைய மனைவி வந்து பக்கத்துலேயே தாங்க உட்காந்துருக்காங்க. அப்படி உட்காந்த பிறகு இவங்களுக்குமே தூக்கம் வந்து கண்ணாசிக்குது அப்படின்றக்காக வந்து பக்கத்தில் படுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும் பொழுதே அவங்களுடைய கணவர் மூச்சு விடக்கூடிய சத்தம் வந்து ஒரு மாதிரி விகாரமாக கேட்டுருக்குது. என்னாச்சு, ஏன் ஒரு மாதிரியா பண்ணிட்டுருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய கணவர் வந்து உத்து பார்த்துருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய கணவர் வந்து ஏதோ ஒரு வார்த்தையை வந்து செய்கையில் அப்படி முனைகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் தமிழ் மொழியில் இல்லைங்க, வேற ஒரு மொழியில் வந்து உலகிட்டே இருந்திருக்காரு. அந்த சமயத்தில் உங்களுடைய கணவருடைய போர்வை பற்றி படுத்திருக்காரு இல்லையா, அந்த போர்வைக்குள்ள இன்னொரு நபர் படுத்திருக்க மாதிரி உங்களுக்கு வந்து வித்தியாசமா தெரியுது. தன்னுடைய பையன் வந்து இங்கிட்டு தானே படுத்திருக்கான், அப்போ இவருடைய உடம்புல வந்து படுத்திருக்காது யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த போர்வை வந்து நைஸாக அப்படி விளக்கிருக்காங்க. விலைக்கு பார்த்தா அடுத்த நிமிஷம் தாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலேயே மறக்கவே முடியாத காட்சி இவங்க கண்ணு முன்னாடி தெரியுது. என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் படுத்திருக்காரு இல்லையா, அவருடைய உடம்பு மேலேயே வந்து யாரோ ஒரு நபர் வந்து படுத்திருக்க மாதிரி தெரியுது. இந்த காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே வந்து இவங்களுக்கு ஈரக்குலையும் நடுங்கிருச்சு. யாரா நீ எப்படி இங்கே வந்து அப்படின்ற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. கத்துன அடுத்த செகண்டே வந்து அங்கே படுத்துக்கக்கூடிய அந்த நபர் வந்து டக்குன்னு எந்திரிச்சு அப்படி காணாமல் போயிருக்காருங்க. இவர் எப்படி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்க முடியும், கதவு பூட்டி இருக்குது, அது மட்டும் இல்லாமல் எப்படி அந்த நபர் வந்து வெளியே போயிருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட யோசனைகள் வந்துருக்குது. அதுக்கு பிறகு வந்து பயத்திலேயே நடுங்கி தாங்க இவங்களுமே உட்காந்துருக்காங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில் இருந்து விபூதி எடுத்து அவங்களுடைய கணவருடைய நெத்திலேயே பூசி விட்டுருக்காங்க. மறுநாள் காலையில் விடிஞ்ச பிறகு தாங்க இந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட புறமே நடந்த விஷயத்தை போல சொல்லியிருக்காங்க. இவங்க எல்லாருமே கேட்டுட்டு நம்பலாமா நம்பக்கூடாதா அப்படின்ற மாதிரி வந்து குழப்பத்தில் இருந்திருக்காங்க. நீங்கள் நம்புனா நம்புங்க, நம்பாட்டி போங்க, ஆனால் என்னுடைய கணவர் சொல்கிறத வந்து நாங்களுமே நம்பவே இல்லை. ஆனால் என்னுடைய கண் முன்னாடியே வந்து அந்த காட்சியை பார்த்ததுக்கு பிறகு நானே மிரண்டு போயிட்டேன். இது வந்து உண்மைதான், அந்த கம்பெனிக்கு போனதுக்கு பிறகு தான் அந்த பிரச்சனை ஆரம்பிச்சு. தயவு செஞ்சு வந்து என்னுடைய கணவரை வந்து வேலைக்கு தேடி வராதிங்க, நீங்கள் எல்லாருமே கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு உங்களுடைய மனைவி சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டுட்டு அந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் புறமே வந்து மறுபடியும் கிளம்பி போயிட்டாங்க, வெளியவே போயிட்டாங்க. இதோட பிரச்சனை முடிச்சான்னு பார்த்தீங்கன்னா, அன்றைய மதியமே 2 மணிக்கு பேரதிர்ச்சியை உண்டாக்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்துச்சுங்க. அப்படி என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து காய்ச்சல் சரியாயிடுச்சு, எனக்கு உடம்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து துள்ளி குதிச்சிருக்காரு. என்னாச்சியா, உடம்பு குளிர் காய்ச்சல் அடிச்சுட்டு இருந்துச்சு, நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகவே இல்லை, அதுவாக எப்படி சரியாகும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு உடம்பு சரியாயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து எப்பயும் போல யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கு பிறகு வந்து இவங்களுடைய மனைவி வந்து கிச்சனில் வந்து வேலையை பார்த்துட்டு இருக்காங்க, சமைக்கிறதுக்காக மதிய உணவு வந்து சமைக்கிறதுக்காக செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய கணவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவங்களுடைய வீடு வந்து 2 ரூம் இருக்கக்கூடிய ஒரு ரூம் தாங்க. ஒரு ரூமில் வந்து இவங்களுடைய அப்பா அம்மா இருந்திருக்காங்க, இன்னொரு ரூமில் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது வந்து வழக்கம். அந்த ரூமில் வந்து கீச்சு சத்தம் கேட்டுக்குது. என்னாச்சு திடீர்னு ஏன் இப்படி ஒரு மாதிரி சத்தங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனைவி வந்து அவங்கள இருக்கக்கூடிய ரூமில் வந்து எட்டி பார்த்துருக்காங்க. எட்டி பார்த்த இவங்களுக்கு பேரெதிர்ச்சி.
என்ன நடந்திருக்கு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய ஃபேனை வந்து கழட்டிட்டு இருக்காரு. என்னாச்சியா நல்லா இருக்க ஃபேனை வந்து ஏன் கழட்டிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை, இந்த ஃபேன் வந்து சாக்கடிக்கிற மாதிரி தெரிஞ்சு அதனால தான் நான் கழட்டிக்கிட்டு இருக்கேன், இந்த ஃபேன் வேணாமா நம்ம வந்து வேறு ஃபேன் போட்டுக்கோம் அப்படின்ற மாதிரி தாங்க கழட்டுறாரு. முழுமையாகவே கழட்டிட்டாரு. ஒருவேளை தன்னுடைய கணவர் சொல்கிறது வந்து உண்மையாக இருக்குமோ, ஒருவேளை சாக்கடிச்சுக்குமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதன் பிறகு என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அப்பா அம்மா ரூமுக்கு போயிருக்காருங்க. அப்படி ரூமுக்கு போனவர் வந்து சுவிட்ச் போர்டில் இருக்கும் இல்லையா, 4 சுவிட்ச் வரிசையா, அந்த சுவிட்சை போட ஸ்க்ரூ அப்புறம் கழட்டிக்கிட்டு இருந்திருக்காரு. என்னாச்சுப்பா ஏன் சுவிட்ச் போட அப்புறம் கழட்டிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதுவாப்பா எனக்கு வந்து காலையில் வந்து நான் சார்ஜ் போடுறதுக்காக வந்து இந்த சுவிட்ச் போர்டுக்கிட்ட வந்தேன், என்னை சாக்கடிச்சு அப்படி தூக்கி வீசிடுச்சுப்பா, நான் கொஞ்ச நேரத்தில் பயந்தேன் போயிட்டேன், விட்டா நான் செத்து போயிருப்பேன்ப்பா, அதனால தான் பயந்துக்கிட்டு வேறு யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்றக்காக இந்த சுவிட்ச் போட அப்புறம் கழட்டிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னாச்சு ஏன் அப்படி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி உங்களுடைய மனைவி கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய மனைவி இந்த விஷயத்தை கேட்டுட்டு அவங்களுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து ஃபேனை கழட்டினாரு, இப்போ எதுக்கு இந்த சுவிட்ச் போர்டை கழட்டிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு இந்த ராஜ்குமார் பண்ணக்கூடிய செயலை பார்த்துட்டு இவங்களுடைய அப்பா அம்மாவுக்கும் சரி இவங்களுடைய மனைவிக்கும் சரி கதிகலங்கி போயிட்டாங்கங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜ்குமார் அப்படின்றவர் வந்து இந்த சுவிட்ச் போர்டை கழட்டியிருக்காரு இல்லையா, அப்படி கழட்டின அடுத்த நிமிஷமே வந்து டக்கு டக்குன்னு வேகமாக வெளியே போகிறாருங்க. வெளியே எங்கே இப்படி இருட்டுன்னு போகிறான் அப்படின்ற மாதிரி வந்து இவங்க எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் ஒருவேளை வயர்மேனை எதுவும் கூட்டிகிட்டு வர போகிறாரோ, மெக்கானிக்கை கூட்டிகிட்டு வர போகிறாரோ அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே நினச்சிருக்காங்க. ஆனால் இங்கே ராஜ்குமார் போகக்கூடிய இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மோட்டர்கிட்ட தாங்க போகிறாரு. அப்படி மோட்டர்கிட்ட போனவர் வந்து கையில் ஒரு சுத்தியில் வச்சுருக்காரு. அந்த சுத்தியில் வச்சுக்கிட்டு அந்த மோட்டரை வந்து டம்முன்னு அடிக்க ஆரம்பிச்சாரு. இவர் அடிக்கக்கூடிய சத்தம் கேட்டு இவங்க எல்லாருமே வந்து அந்த மோட்டர்கிட்டே வந்துட்டாங்கங்க. யோ என்னையா பண்ணிட்டு இருக்கா, பைத்தியம் இது முடிச்சிருச்சா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லை இந்த மோட்ரு வந்து எனக்கு வந்து சாக்கடிக்குது, அதனால் இந்த மோட்டரை வந்து நான் மொத்தமாகவே உடச்சிட்டேன், இனிமேல் வந்து இந்த மோட்டர் வந்து சாக்கே அடிக்காது, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராது அப்படின்ற மாதிரி வந்து விகாரமாக சிரிச்சிருக்காரு. இவர் சிரிக்கக்கூடிய விஷயத்தை பார்த்துட்டு இவங்க எல்லாருமே வந்து ஒன்றுமே புரியல. ஏன் இந்த மாதிரி வந்து கிறுக்குத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி நினச்சிருக்காங்க. அந்த சமயத்திலாங்க இவங்களுடைய மனைவி சரி அவங்களுடைய அப்பா அம்மாவும் சரி ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணவர் வந்து ராஜ்குமார் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அவர் பேசக்கூடிய தமிழ் வந்து திக்கி ஒரு மாதிரி திணறி பேசிகிட்டு இருந்திருக்காரு. இந்த மாதிரி ஒரு பேச மாட்டாரே, நல்லா தானே பேசுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய சுற்றி இருக்கக்கூடிய வீட்டில் இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கிட்டே வந்துட்டாங்க. அந்த சமயத்தில் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் பூரா பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, உன்னுடைய கணவர் வந்து சாதாரணமாக பேசுகிற மாதிரி தெரியல, ஏதோ வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு ஹிந்திக்காரர் பேசுகிற மாதிரி தெரியுதுமா, எனக்கு என்னமோ உன்னுடைய கணவரோட உடம்புல வந்து ஆன்மா இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய மனைவிக்கு மறுபடியும் இன்னொரு விஷயம் தோண ஆரம்பிக்குது. முதல் நாள் இரவு வந்து போர்வைக்கில் வந்து ஒரு கருகருன்னு ஒரு கரிய உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய கணவர் வந்து ஃபேனை கழட்டுறது, அந்த சுவிட்ச் போர்டை கழட்டுறது, இந்த மாதிரி செயலில் வந்து ஈடுபடுறது வந்து வித்தியாசமாக தெரிஞ்சுக்குது. அப்பயே இவங்க எல்லாருக்குமே புரிய வந்திருக்குங்க, தன்னுடைய கணவருடைய உடம்புல வந்து ஆன்மா பொசஸ் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. இந்த விஷயம்லாம் தெரிஞ்சால் தன்னுடைய கணவர் நம்ம கூட வரவே மாட்டாரே, அதனால் அவர்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது, பக்கத்தில் ஒரு இடத்துக்கு போய்ட்டுருவோம் அப்படின்ற மாதிரி வந்து இவரை வந்து கூட்டிகிட்டு ஒரு சிவன் கோயிலுக்கு தாங்க போகிறாங்க. அப்படி இந்த சிவன் கோயிலுக்கு போன பிறகு வந்து அங்கே இருக்கக்கூடிய பூசாரி வந்து இவர் பார்த்து உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்பொழுதே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து இப்படி பொசஸ் ஆகி ஆங்காரமாக கத்த ஆரம்பிக்குது. யார் நீ, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அந்த சமயத்தில் அவருடைய உடம்புல இருக்கக்கூடிய ஆன்மா வந்து பேச ஆரம்பிக்குது. என்னோட பேர் சவுக்கத் அலி, நான் வந்து வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு நபர், கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷமாக அந்த டைல்ஸ் கம்பெனி தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு சாக்கடிச்சதுனால வந்து டக்குன்னு கீழே தூக்கி போட்டு விழுந்துட்டேன், விழுந்ததுக்கப்புறம் வந்து என்னோட உடம்பு வந்து துடிச்சிட்டு இருந்துச்சு, அப்பயே என்னோட உயிர் போகக்கூடிய சூழ்நிலை தான் நான் இருந்தேன். அந்த சமயத்தில் இந்த ராஜ்குமார் தான் என்னுடைய பக்கத்தில் வந்துட்டு என்னை பார்த்துட்டே இருந்தார், அதனால அவருடைய பார்த்தபடியே என்னுடைய உயிர் வந்து அங்கேயே போயிடுச்சு. இவருடைய உடம்புல வந்து அப்பயே நான் ப்ரொசஸ் பண்ணலான்னு நினச்சேன், ஆனால் அந்த சமயத்தில் வந்து ப்ரொசஸ் பண்ண முடியலை. அதுக்கு பிறகு வந்து பாத்ரூம் போகிறதுக்காக வந்து நடுரீசி நேரத்தில் வந்து என்னை வந்து தேடி வந்தார். அந்த சமயத்தில் இவருடைய உடம்பு வந்து நான் ஆக்குவை பண்ணேன். இவரோட உடம்புல இருந்துக்கிட்டு இவருடைய வாழ்க்கையை பூரா என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ நினைக்கிறேன், என்னை யார் எதுவும் பண்ணிடாதீங்க, இவரோட உடம்புலேயே நான் இருந்து போகிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்குங்க. இதை கேட்டு இந்த கோயிலோடைய பூசாரிக்கு வந்து கோவமே வந்துடுச்சு. நீ எப்பயே இறந்து போயிட்ட, உன்னுடைய ஆன்மாக்கான நேரம் வந்து முடிஞ்சிருச்சு, அதனால வந்து இவரோட உடம்பு விட்டு நீ போயிரு, இல்லை அப்படின்னா வந்து உன்னை எப்படி போக வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அப்படியே அந்த பூசாரி சொல்லியுமே இவருடைய உடம்புல இருக்கக்கூடிய அந்த சவுக்கத் அலியோட ஆன்மா வந்து கொஞ்சம் கூட கேட்குற மாதிரி இல்லை. நான் இவனோட உடம்பு விட்டு போக மாட்டேன், இவன் தான் என்னுடைய நெருங்கிய நண்பன், அதனால் இவனை விட்டு போக மாட்டேன், அப்படி போகிறதா இருந்தால் இவனுடைய உயிருமே எடுத்துகிட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து சவால் விட்டுருக்குங்க. ஒரு கட்டத்தில் இந்த பூசாரிக்கு வந்து கோவம் வந்துட்டு வந்து பூஜை தொடர்ந்து பண்ண ஆரம்பிக்கிறாருங்க, ரிச்சுவல் ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு அந்த ஆன்மா வந்து ஒரு கட்டுக்குள்ளே அவர் கொண்டு வந்துடுறாருங்க. தன் வசப்படுத்திட்டு அந்த ஆன்மா கிட்ட வந்து சத்தியவாக்க வாங்க ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் யாருக்குமே எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன், இந்த இடத்த விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி வந்து நீ சத்தியம் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு பிறகு தாங்க இந்த சவுக்கத் அலியோட ஆன்மா வந்து ஒரு கட்டத்தில் வந்து மனம் இறங்கி போய் சத்தியவாக்கு பண்ணியிருக்குது. இனிமேல் இவருக்கு தொந்தரவு பண்ண மாட்டேன், யாருக்குமே எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்குது. அதே மாதிரி அவருடைய உடம்புல வந்து டிஸப்பியர் ஆகியும் போயிருக்குங்க. அதுக்கு பிறகு தாங்க இந்த ராஜ்குமார் வந்து இயல்பான கண்டிஷனுக்கே மாற ஆரம்பிச்சிருக்காரு.
அதே மாதிரி இந்த கோயிலுடைய பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, இனிமேல் உங்களுடைய குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது, உங்களுடைய கணவர் வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு வந்து அவங்களுடைய மனைவி வந்து என்ன கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே ஒரு டைல்ஸ் கம்பெனியில் வேலை பார்த்து தான் என்னுடைய கணவருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு, மறுபடியும் அந்த கம்பெனியில் வந்து வேலைக்கு சேரலாமா இல்லை வேறு எங்கிட்டும் போக சொல்லலாமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. என்ன காரணம், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை கொடுத்து தானே அந்த சங்கத்தில் வந்து சேர்ந்துருக்காங்க, அதனால் வந்து போகலை அப்படின்னா வந்து இவங்களுக்கு தாங்க நஷ்டம், அதனால தாங்க அப்படி கேட்டிருக்காங்க. உடனே இந்த கோயில் பூசாரி வந்து என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஆன்மா வந்து அந்த டைல்ஸ் கம்பெனிலே இப்போ இல்லை, அதை வந்து என்னுடைய வசத்துக்கு கொண்டு வந்துட்டேன், நீங்கள் தைரியமாக உங்களுடைய கணவர் வந்து அந்த இடத்துக்கே அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க. அதன் பிறகு உங்களுடைய கணவர் வந்து வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு கிட்டத்தட்ட 2 நாட்களுக்கு பிறகு அவர் கூட வேலை பார்க்கக்கூடிய அந்த லோடுமேன் சங்கத்தில் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி நடந்த விஷயத்தை கூட சொல்கிறாங்கங்க. அதே மாதிரி அவங்க எல்லாருமே வந்து இவங்களுடைய வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு வந்து அவங்களுமே ஆறுதல் சொல்கிறாங்க. இனிமேல் அந்த ஆன்மாவால் எந்த பிரச்சனையுமே வராதுன்னு இந்த கோயில் பூசாரி சொல்லிட்டார்ல, அதனால் தைரியமே நீங்கள் அனுப்பிச்சுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுடைய கணவர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ராஜ்குமாருக்கு அந்த கோயில் பூசாரி சொன்ன மாதிரி எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல், ஆன்மாவோட தாக்கமே இல்லாமல் நிம்மதியாக தாங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 2015ஆம் காலகட்டத்தில் என்னுடைய பெரியம்மா பையனான ராஜ்குமார்ன்ற என்னுடைய அண்ணனுக்கு நடந்தது பிரதர். இந்த சம்பவத்தை என்னுடைய அண்ணன்கிட்ட கேட்டு தான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருக்காருங்க. இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணிய சதீஷ்க்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க. மீண்டும் இது போன்று தரமான திரளான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் அப்சர்.